நம்முடைய வாழ்க்கையிலே பரிபூர்ணமான ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்றால் நம்மள்கிட்ட ஏதாவது கர்த்தரை விட்டு தள்ளி போற காரியங்கள் இருக்கா? அது என்ன அப்படின்னு பார்க்கும்போது, அவர்களோ அநேக உபாய தந்திரங்களை தேடிக்கொண்டார்கள். அநேக அப்படின்னாலே அதுல 1-2 வரல, நிறைய உள்ள வந்துட்டு. ஒரு குடும்பத்திலே பிரச்சனை எப்போ ஆரம்பிக்கு? அநேக தந்திரங்கள் எங்கெல்லாம் உள்ள வருதோ அங்கெல்லாம் கணவன் மனைவிக்குள்ள பிரச்சனை வந்துருது. ஒரு பிள்ளையுடைய வாழ்க்கையிலே, ஒரு பையனுடைய வாழ்க்கையிலே அம்மா அப்பாவுக்கு தெரியாம என்னெல்லாம் செய்யறாங்களோ அது எல்லாமே அவங்களுடைய வாழ்க்கையில பிரச்சனையா மாறுது. அப்ப பிரச்சனை எங்கிருந்து ஆரம்பிக்கு அப்படின்னா, ஒரு மனுஷனுடைய இருதயத்துக்குள்ளே பேசுற பேச்சிலே வாழ்க்கையிலே தந்திரம் இருக்குமானால் பரிபூர்ணமான ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ள முடியாது. கர்த்தருடைய பிள்ளைகள் ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ளணும் அப்படின்னா நம்ம முதலாவது என்ன யோசித்து பார்க்கணும், எனக்கும் தேவனுக்கும் நடுவுல ஏதாவது ஒரு பாவம் இருக்கா? ஏதாவது ஒரு அக்கிரமம் இருக்கா? இல்ல கர்த்தரை விட்டு தள்ளி போகிற ஏதாவது ஒரு சின்ன சின்ன காரியம் இருக்கா? சில குடும்பம் எல்லா குடும்பமும் இல்ல, சில குடும்பம் கர்த்தரை விட்டு எப்படி தள்ளி போனாங்க அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது, ஆதாம் ஏவாளுக்குள்ளே அந்த தந்திரம் உள்ள வரும்போது பிரச்சனை ஆரம்பிச்சிட்டு. இன்னைக்கு கர்த்தருடைய பிள்ளைகள், ஆவிக்குரிய பிள்ளைகள், அவங்களுடைய வாழ்க்கையில கூட பலவிதமான சூழ்நிலை, பிரச்சனைகள், போராட்டங்கள். அதுக்கு பின்னாடி என்ன இருக்கு அப்படின்னா தந்திரம். ஒரு குடும்பத்துல தந்திரம் உள்ள வரும்போது பிரச்சனைகள் அதிகமா மாறிடுது, பிரச்சனை அதிகமா வந்துருது, போராட்டங்கள் அதிகமா வந்துருது, சமாதானம் இல்லாம போயிருது. காரணம் என்ன? அநேக உபாய தந்திரங்களை தேடிக்கொண்டார்கள். அவர்களோ அநேக உபாய தந்திரங்களை தேடிக்கொண்டார்கள்.